ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். டிராவல் விலாக். எங்க போறோம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வண்டி விடுறதுக்காக ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம். டிங்கோட அப்பா வந்து ஸ்டாண்டில் வந்து வண்டி போட்டு போயிட்டாங்க. நான் என்னோட தங்கச்சி நாங்களாம் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் உள்ள என்ட்ரி ஆனோம். என் தங்கச்சியோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் கோபி. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போனோம். அதுக்காக பஸ்ஸுக்காக அவங்க முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே போனோம். அப்புறம் பஸ்ஸில் உட்காந்துட்டோம். மொத்தம் 5 பேர் போனனால 3 நாள் சீட்டு ஒன்றும் 2 நாள் சீட்டு ஒன்றும் பிடிக்கலான்னு பார்த்தோம். கூட்டமாக இருந்தனால 3 நாள் சீட் மட்டும்தான் கிடச்சிச்சு. நாங்கள் 3 பேர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டோம். அவரும் கோபியும் பின்னாடி 5 ஆள் சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் கீழே வந்து அந்த பலூன் வித்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த பலூனை பார்த்துட்டு இவ ரொம்ப ராவடி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வாங்கி கொடுத்துட்டா. வச்சுட்டு விளையாண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. டிங்கு தான் உங்களுக்கு தான் தெரியும்ல, எப்பயும் போல தான். பஸ் ஏறினோன்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிட்டா. பஸ்லேயும் அப்படி பண்ணுறா, பைக்லேயும் அப்படி தான் பண்ணுறா. நாங்கள் மேட்டூருக்கு வந்துட்டோம். மேட்டூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நடந்து போனோம். பக்கமாக இருக்கும்னு பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிற வேண்டியதாயிடுச்சு. அதே மாதிரி நடந்து போயிட்டு இருந்தோம். அவங்க சித்தப்பா அவளை தூக்கிக்கிட்டாங்க. அப்படியே அவள் அங்கேருந்து பார்த்துட்டு கையை மட்டும் ஆட்டிகிட்டே இருந்தா எங்களை பார்த்து. நானும் அவங்கள பின்னாடி வந்துட்டு இருந்தோம். கையை காமிச்சு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டே இருந்தேன். அப்புறம் போகிற வழியில ஒரு பாதி தூரத்தில் நின்று கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடித்தோம். எல்லாருக்குமே கோல்டு தான் இருந்தாலும் எல்லாருமே குடித்தோம். அப்படியே அங்கேருந்து நடந்து போனோம். இன்னும் ஒரு பாதி தூரம் போக வேண்டியது இருந்துச்சு. அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். பாப்பாக்காக குடை எடுத்துட்டு போயிருந்தோம். குடை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த அனல் மின் நிலையத்தோட அந்த பிரான்ச் ஆட் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ட்ராக் மாதிரி போட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்காக போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டே வந்தோம். 2 பக்கம் பெரிய காம்பவுண்ட் இருந்தது. அதெல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் அங்கே வரும், அந்த பார்க்கு வரும். நாங்கள் பின்னாடி நடக்க முடியாமல் நடந்துட்டு வரோம். அவங்க வேகமாக மோடி போயிட்டாங்க. வேகமாக ஏன் போயிட்டாங்கன்னா அவங்க கையில் பேக் இல்லை, என்கிட்ட தான் பேக் இருந்துச்சா, அதனால தான். தூக்கிட்டு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக பார்க்கு கிட்ட வந்துட்டோம். பக்கத்தில் வரும்போது அவங்க கிட்ட பேகு கொடுத்துட்டேன். இதுதான் அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸு. அங்கே முன்னாடி வந்து டிக்கெட் வாங்குற இடம். டிங்கோட அப்பா வந்து டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெளியில. ஃபுல்லாக மீன் கடையாக இருந்தது, இந்த பக்கமும் அந்த பக்கமும். இதுதான் அந்த டிக்கெட்டு. இதில் அந்த சின்ன டிக்கெட் மட்டும் அவங்க வச்சுட்டு பெரிய டிக்கெட்டை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. உள்ள இப்படிதான் என்ட்ரி ஆனோம். பாருங்க, இப்படிதான் மேடம் எப்படி வராங்க பார்த்தீங்களா, கொடை பிடிச்சிக்கிட்டு. இது ஒரு என்ட்ரன்ஸ்னா, இப்படி போயிட்டு அங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இதுக்குள்ள போறதுக்கு டிக்கெட் தேவையில்லை நமக்கு. இதோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ள போறப்பதான் நமக்கு டிக்கெட் தேவைப்படும். அப்புறம் உள்ள வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்புறம் அங்க வந்துட்டு உள்ள போனோம். நாங்க வீட்ல இருந்தே சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். வீட்லயே மணி 11:30க்கு மேலதான் கிளம்புனோம். அதனால அங்க போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. போன உடனே நாங்க சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் என் ஃபோன்ல வேற நிறையா ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கனால பாத்தீங்கன்னா எல்லாம் விட்டு விட்டு வர மாதிரி இருந்தது, வீடியோலாம். அப்புறம் முன்னாடி போன உடனே ஒரு பொண்ணுன்னா பொம்மை இல்லை, அப்புறம் அதை பார்த்துட்டு இருந்தேன் டிங்கோ. அதுக்கப்புறம் அந்த 2 பக்கமும் தண்ணி போகும். பாலம், குட்டி பாலம் மாதிரி இருக்கும் அந்த பாலத்துல. அங்க வந்து அந்த முனியப்பன் கோவில் இருக்கு. கீழே பாருங்க தண்ணி போகுது. இதோ அந்த இடத்துல வந்து நம்ம வெளியில விளையாடலாம், தண்ணியில விளையாடலாம். வெளியில அந்த பக்கமா போனோம்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனா இப்படிதான் இருக்கும். அங்க பாருங்க, பெரிய போர்டு போட்டிருக்காங்க, மேட்டூர் அணை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த யானை, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லெஃப்ட் சைட் போக ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காரத்துக்காக இடம் பார்த்துட்டு இருந்தாங்க, சாப்பிட்றதுக்காக. அப்புறமா இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்களை பார்த்தாவே டிங்குக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிடுது. இந்த மாதிரி இதான் சாப்பிட்றதுக்கு அவங்க பார்த்து வச்சிருந்த இடம். அவ்வளவா குப்பையெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் போயிட்டு அப்படி எல்லாரும் உட்காந்துக்கிட்டோம். அங்கே குட்டி குட்டி பிள்ளைங்க விளையாடுறத பார்த்துட்டு டிங்கு வேற அங்கே போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி சாப்பிட வச்சுட்டு அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். வீட்லேயே வந்து மீன் குழம்பு, மீன் பொரிச்சிட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த ஐடியாவை கொடுத்தது யாருன்னா டிங்குவோட அப்பா தான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆனோம். அங்கே பாருங்க ஒரு டைனோசர் இருக்கு, கிரீன் கலர் டைனோசர் அது. அப்படியே உள்ளே போனோம். இந்த பக்கம் போனா இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருந்தது. அந்த பக்கம் பார்த்த மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லா சாப்பிட்ற இடம் அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் அங்கே ஒரு கேண்டீன் இருந்தது. அந்த கேண்டீனில் போயிட்டு ஒரு தண்ணி பாட்டில் தீர்ந்துருச்சு, தண்ணி பாட்டிலு
ஒரு ஜூஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் போனோம். சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு நம்ம அப்புறமா வரலாம், முதல்ல முன்னாடி போகலாம், அங்கே வாத்து அதெல்லாம் இருக்கும், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளி தான் இருந்தது. டிங்கு தான் அங்கே குருவம்பட்டியில் பார்த்த மாதிரி இதையும் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இதை ஜூம் பண்ணலான்னு பார்த்தா ஜூம் ஆகல. அதுக்கு பதிலாக முன்னாடி தான் ஜூம் ஆச்சு, உள்ளே இருக்கிறது சரியா தெரியல. ஏன்னா 2 3 கட்டம் போட்டிருந்ததுனால அவ்வளோவா தெரிவிச்சுக்கல. அப்புறமா அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த பக்கம் அப்படியே போனோம். அங்கே போனால் அந்த முதல்ல ஒரு டைம் இருந்தது சின்னதா, இப்போ அது இல்லை, அது இந்த இடத்துல தான். அப்புறம் அங்கே வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். அதை தாண்டினதுக்கு அப்புறம் இங்கே அந்த எலி, முயலும் இல்லை எலியும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி உள்ள போய் பார்த்தோம்னா தான் தெரியும் அது என்னன்னா வாத்து. அழகா அந்த தண்ணியில விளையாண்டுட்டு இருந்தது. எங்க எங்க வீட்டு பக்கத்துலயே வாத்து இருக்கு. அங்க தண்ணி இல்லாதனால அது சும்மா மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். அப்புறமா மலைப்பாம்பு, இதை பார்க்க தான் நாங்கள் வந்தோமே. 2 மலைப்பாம்பு இருந்தது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது இங்கே தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஒன்று வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது, ஒன்று வந்து அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது ரெண்டுமே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஒரு கோழி வேற இருந்தது, உயிரோட கோழி போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பாம்புங்க ரெண்டுங்களும் பக்கத்து பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனால் அதுங்க ரெண்டுங்களும் எதுவும் பண்ணிக்கல. ஆனால் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. நாங்களாம் மேலேருந்து பேசிக்கிட்டே இருந்தோம் வேற. அதனால அது அது ஏதாவது திரும்புமா பண்ணுமான்னு பார்த்தா அது எதுவுமே பண்ணல, அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கு அந்த பக்கம் போனோம்னாக்க அங்கேயும் பாம்பு தான் இருக்கும், அங்கே இருக்க பாம்பு பார்க்கும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போனோம். அதுக்கு முன்னாடி இந்த பாம்பு ஏதாவது அந்த கோழியை பிடிக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா அது எதுவும் பண்ணவே இல்லை. அந்த கோழி பாவம் பயத்துல ஒரு ஓரமா கடந்தது. அந்த கோழி வந்து அது உயிரோட அப்படியே முழுங்குமா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எங்களால பார்க்க முடியல. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்க வந்தோம் இந்த பக்கம். இங்க வந்து நல்ல பாம்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும், அந்த இடத்துக்கு வந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட் அந்த பாம்பு கூட்டமா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அந்தாட்ட நின்று பார்த்துட்டு என்னடா அது பாம்பே இல்லையே, ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கே அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறமா பார்த்தாதான் இந்த பக்கம் வந்து பார்த்தா தெரியும், இந்த படிக்கட்டு மேல ஃபுல்லா பாம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க பாருங்க ஒரு பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நல்ல பாம்பாமா. அதோட ஓட தலைக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஒண்ணு ஏதோ ஒரு கோடு மாதிரி அப்படி இருந்துச்சு. அது அப்படியே போகுது, அப்பப்ப தலையை தூக்குனுச்சு. நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால இதுதான் நல்ல பாம்பு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, அது அப்புறம் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அது அங்க போணுச்சு, இங்க போணுச்சு. அப்புறமா திருப்பி நாங்க இருக்க இடத்துக்கிட்ட வந்தது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது அது. நாங்களே இதை பார்த்துட்டு இருந்தோம். டிங்கும் அவங்க அப்பாவும் இதை பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போய் அங்க பார்க் இருக்குல்ல, அங்க போய் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. சரி, நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு போலாம், இந்த பாம்புக்கு இது படம் எடுக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அது எதுவுமே பண்ணவே இல்லை. அதோ இந்த மாதிரி தான் ஏறுனது. அப்படி பாருங்க, தலையை லைட்டா படம் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு திருப்பி இது பண்ணிடுச்சு. அப்புறம் எல்லாரும் மேல இருந்து காசெல்லாம் கூட போட ஆரம்பிச்சாங்க. 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த பாம்பு இருக்க இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் கீழே கிடந்தது. நான் வந்து சின்ன வயசுல போயிருக்கும் போது இதுக்குள்ள இறங்கி அந்த பாம்பை வந்து படம் எடுக்கிறதுக்காக படம் எடுக்க வைப்பாங்க, நாங்க பார்த்துருக்கேன். இந்த டைம் நாங்க போகும்போது யாருமே வரவும் இல்லை. சும்மா பூட்டு மட்டும் போட்டிருந்தது, இன்னும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பாம்பு இந்த பக்கம் வரவும் எங்களால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டில் பார்த்தா அங்கேருந்து ஒரு பாம்பு இறங்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா படிக்கட்டு எப்படி இறங்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம நினைப்போம் பாம்பு பூச்சிலாம் படிக்கட்டு ஏறாதுன்னு நினைப்போம், அது எவ்வளோ அழகா கீழே இறங்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் அன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பார்க்குக்கு போனோம். டிங்குக்கு வந்து அந்த சர்க்கிள் ஏதோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதை பார்த்தாவே சிரிக்கிறா, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே இந்த குருவம்பட்டி பார்க்கில் கூட சர்க்கிள் பார்த்துட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. இங்கேயும் அதே மாதிரி நிறைய குட்டி பிள்ளைங்களாம் இருந்தாங்க. இந்த மாதிரி சர்க்கிள் விடுறதுக்கு அவர் ரொம்ப ஆசைப்பட்டா. அப்புறம் அதனால அவங்க சித்தியும் அவங்க சித்தப்பாவும் அவளை சர்க்கிள் விடுறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரே சிரிப்பு அவளுக்கு. அப்புறம் அவ சித்தியோட மடியில உட்கார வச்சு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அவளுக்கும் பயமாட்டிருக்கு. எப்படியோ ஏதோ 2 பேரும் வந்துட்டாங்க, ஒரு வழியா சர்க்கிள் விட்டுட்டு கீழே வந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் ஒவ்வொரு இடத்துல போய் விளையாண்டு பார்த்தோம். அந்த சர்க்கிளை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம். இங்கேயும் எல்லாமே ஒரே சர்க்கிள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதுல வந்து அதே மாதிரிதான். பின்னாடி அவ ட்ரெஸ் வந்து பாபா ஷூட் போட்டிருந்தா. அதுல இருக்க அந்த கயிறு மாதிரி இருக்கும்ல, அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவளை இறக்குனா. அவ அப்படியே பாருங்க கால் அப்படி இழுப்பா கீழே இறங்குறதுக்கு. அப்படி இழுத்து இழுத்து கீழே அப்படி வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா.
அவளுக்கு சர்க்கிள் வர்றதுக்கு பிடிச்சிருக்கு போல. அவ சீக்கிரமா கொஞ்சம் நடக்கிற மாரி ஆனதும், இந்த மாரி சர்க்கிள் இருக்க இடத்துக்குலாம் கூட்டிட்டு போய் அவள நெறையா விளையாட வைக்கணும். இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல குட்டி பிள்ளைங்கலாம் இருந்தாங்கன்னா, இந்த மாரி அடிக்கடி பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் கூட்டு போனீங்கன்னா, அவங்களும் இந்த மாரி விளையாண்டாங்கன்னா, அவங்களுக்கும் சுத்தி எல்லாத்தையும் பார்த்த மாதிரியும் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். ஜாலியாவும் இருப்பாங்க. நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சின்ன குழந்தைங்க இருந்தா வீட்ல இருந்தா, பக்கத்துல இருக்க பார்க்குக்கு கூட கூட்டு போலாம். இந்திய பார்க்கு தான் கூட்டு போணும் அப்டின்லாம் கிடையாது. அவங்க வயசுல இருக்க பிள்ளைங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஹேப்பியா இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் இங்க ஊஞ்சல் விளையாடுற இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்த நாங்க பிடிச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஊஞ்சல் ஆடுனேன். என்ன நல்லா வேகமா ஆட்டி விட்டாங்க. நான்லாம் இதுக்கெல்லாம் பயப்படவே இல்ல. அடுத்து டிங்கு அவங்க அப்பாவும், அவங்க சித்தப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவரு தான் கோபி. அவரு தான் என்ன ரொம்ப வேகமா ஆட்டி விட்டது. நான் அதுக்கெல்லாம் பயப்படுறதில்ல. நான் ஆல்ரெடி நெறைய விளையாண்டுருக்கேனால எனக்கு தெரியும். பயப்பட மாட்டேன் நானு. அப்புறம் டிங்கு வந்து ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட வைக்கலான்னு சொல்லிட்டு, அப்புறம் உட்கார வச்சு ஆட வச்சோம். அவ ஆடுனா. அவ ஆடுறத விட்டுட்டு பக்கத்துல இருக்கவங்கள பார்த்துட்டு இருந்தா. யார் ஆட்டி விடுறாங்களோ அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அவளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நாங்க சரி அடுத்த கேமுக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கிட்டோம். இறங்கிட்டு அவள டிங்குவ கூப்பிடலான்னு கூப்பிட்டா, அவ எப்படி பக்கத்துல வரப்ப மட்டும் கைய தூக்குறது, தூரமா போனா விட்டுறது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுனால தூக்கம்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பகல் டயத்துல. இந்த மாதிரி வெளியில போனாவே தூங்குறதே கிடையாது. பஸ்ல போகும்போது மட்டும்தான் தூங்குறா. இப்போ திருப்பியும் அப்புறம் வேற இடத்துக்கு வந்தோம். அங்க வந்து இந்த கங்காரு இருந்துச்சு. அது கீழே வந்து உட்கார்ற மாதிரி இடம் இருந்தது. அதுல உட்கார வச்சோன்னா அவளுக்கு பயம் ஆயிடுச்சுங்க. சரி போதும் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம். இப்போ போனதான் வீட்டுக்கு வந்து 6 மணிக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். அங்க வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டேஷன்லாம் போய் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். டிங்கவும் அதை பார்த்துட்டு இருந்தா. பின்னாடி தெரியுது பாத்தீங்களா? அதுதான் வந்து மேட்டூர் அணை. அப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது ஒரு பாலத்து வழியா போனோம். அந்த பாலத்துல இருந்து பார்த்தா ஃபுல்லா தண்ணி தான் தெரிஞ்சுச்சு. சூப்பரா இருந்தது. சரி அதான் வீடியோ எடுத்தேன். பிங்க்கும் அவங்க அப்பா கையிலேயே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் மேட்டூரை தாண்டினதுக்கு அப்புறம் நாங்க வந்து சேலம் ரீச் ஆயிட்டோம். சேலம் சேலம் வந்து அந்த பாலத்து வழியா கீழே இறங்கி அப்படியே டைரக்டா பஸ் ஸ்டாண்ட்குள்ள போற மாதிரி போயிட்டாங்க. 5 ரோடு போகாம அப்படியே பஸ் ஸ்டாண்ட்குள்ள வந்து பஸ் கீழே இறங்குனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.